நாம் அனைவரும் கொண்டாடி வருகின்றோம். அதோடு நமது 4 ஆண்டு சாதனை நமது ஒப்பற்ற தலைவரும் தமிழகத்தின் விடிவெள்ளியாக மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய முதலமைச்சர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளந்து வந்து கொண்டிருக்கும் நமது ஒப்பற்ற தலைவர் முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் நமது எதிர்காலத்தின் விடிவெள்ளியும் இளம் தலைவரும் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல்படியும் நமது முன்னேறிய முதுகுளத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா ராஜகண்ணப்பன் கதர் வாரியம் மற்றும் வனத்துறை அமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படியும் நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ அவர்களுடைய வழிகாட்டுதல்படியும் இன்று பேரையூரில் நம்முடைய ஒப்பற்ற தலைவருடைய ஆட்சியின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி இன்று தெருமுனை பிரச்சார கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தை இளைஞரணி சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 839 இடங்களில் 4 நாட்களில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் ஆணைக்கு இணங்க இளைஞரணி சார்பாக இன்று நமது கமதி மத்திய ஒன்றிய கழகத்தின் மற்றும் கமதி வடக்கு ஒன்றியம் தெற்கு ஒன்றியம் நகரம் அப்படி 4 இடங்களிலும் நமது கமதி 53 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடங்களில் 4 இடங்களில் இந்த விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள தம்பி எம் சுரேஷ் அவர்களை அடுத்தபடியாக கூட்டங்களுக்கு செல்ல வந்து வருகை தந்து சிறப்பித்துள்ள நமது மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சம்பத் ராஜா அண்ணன் அவர்களே, அவரோடு துணை வந்து சத்யேந்திரன் நண்பர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்களே, இந்த விளக்கத்தையும் நமது 4 ஆண்டு சாதனைகளையும் எடுத்து கூற வருகை புரிந்துள்ள இளம் பேச்சாளர்களை உருவாக்கி வந்துள்ள நமது இளைஞரணி எழுச்சி நாயகன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நிலோபர் நிஷா அவர்களை வருக வருக என வரவேற்று என்னுடைய சிற்றுரை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதாவது தலைவருடைய ஆட்சியில் ஒரு சில சாதனைகளை சொல்வதற்கு கூட எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மகளிரை எடுத்துக்கொண்டால் அனைத்தும் மகளிருடைய தேவைகளை அறிந்து மகளிர் உதவித்தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம் மட்டுமல்லாமல் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய தமிழ் புதவன் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார்கள். நாம் எல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நமது பேரையூர் கிராமத்தை பொறுத்தளவில் அதிகமாக விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். நமது ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் 704 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்தார். அதன் வழியில் வந்த நமது ஒப்பற்ற தலைவர் அவர்களும் நமது பயிர் காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, ஏழை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விவசாய இடுபொருள் மற்றும் அவர்கள் கூட்டுறவு கடன்களை பெறுவதற்காக 1300 கோடி ரூபாய் கொடுத்து அந்த கடன் உதவி செய்து அவர்கள் பயிர்களை மேற்கொண்டு பணிகள் உதவுவதற்கு வழிகாட்டியுள்ளார். இப்படிப்பட்ட திட்டங்கள் மட்டுமல்லாமல் இந்த காலத்தில் அடுத்தவர் யாரும் கொடுக்க மாட்டார்கள். மாதந்தோறும் மகளிருக்காக உதவித்தொகையை அவருடைய அக்கௌண்டிலேயே நேரடியாக சென்று சேர்க்கக்கூடிய சுமார் அவர்கள் 1,25,000 பெண்களுக்கு மாதந்தோறும் மாதம் 1250 கோடி ரூபாயை தமிழக நிதியில் இருந்து நம்மளுடைய மக்கள் பெண் மக்களுக்கு அவருடைய தன்னுடைய சகோதரனாக, தகப்பனாக, அப்பாவாக இருந்து இதை வழங்குகின்றார். இது மட்டுமல்லாமல் விடியல் பயணம் என்பது அரசு பேருந்துகளில் தன்னுடைய ஊரில் இருந்து பக்கத்து கிராமத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கோ, துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் டவுன்களுக்கு செல்வதற்கு இலவச பேருந்து என்று சொல்லாமல் அதை விடியல் பயணம் ஏன் என்றால் மக்கள் வீட்டிலேயே இருந்து அடுப்பறிக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லிய காலம் விடியல் பயணத்தை இப்போது எல்லோரும் தங்களுடைய தேவைகளை அவர்கள் உரிமைகளை பெறுவதற்காக அனைத்து வசதியும் செய்ததற்காக நமது ஒப்பற்ற தலைவர் விடியல் பயண திட்டத்தை எல்லோரும் இந்த சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும், ஆணுக்கு நிகர் பெண் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட திட்டங்களை வழங்கியுள்ளார்கள். இப்போது 108 திட்டம் என்பது தலைவர் அறிமுகப்படுத்தினார். அது
24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு திட்டம். அதை மென்மேலும் வலுப்படுத்தும் விதமாக 24x7, அது எப்படி என்றால் அருகாமையில் உள்ள ஒருத்தர், இது உதாரணத்துக்கு வரும் வழியில் ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுத்துகிறது என்றால் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்தில் இருந்து எந்த ஒரு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, மற்ற துணை சுகாதார நிலையம் மட்டுமல்லாத பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கு உடனே போய் அந்த சேர்த்தால் அந்த சேர்த்தவருக்கு 5000 உதவி கொடுத்து 24 மணி நேரமும் அவருக்கு என்ன செலவு வருதோ அதை அரசே ஏற்கும் என்று நம்மளுடைய மருத்துவ துறையில் அந்த திட்டத்தை வழங்கியுள்ளார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை நமது ஒப்பற்ற தலைவர் வழங்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் காலையில் நமது கிராமங்களில் உள்ள மக்கள் தன்னுடைய 5 வயதானவுடன் குழந்தைகளை பள்ளிக்கு சேர்ப்பார்கள். காலையில் வேலை வசதியாக இருக்கிறவர்கள் சரி, மற்றும் விவசாய வேலைக்கு செல்வாராலும் சரி, காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டம், ஒப்பற்ற திட்டத்தை நமது பள்ளிக்கல்வித்துறை மூலமாக நமது முதல்வர் அவர்கள் வழங்கி வருகிறார். இது காலையில் தங்களுடைய உணவுகளை தயார் செய்யாவிட்டாலும் பள்ளியில் சென்று அவர்கள் காலை உணவு, அருமையான சுவையான உணவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள்? எந்த ஒரு மாணவியும் மாணவரும் சிறு வயதில் தன்னுடைய வறுமையின் காரணமாக காலையில் பசியில் வந்து படிக்கக்கூடாது. அவர்கள் வயிறார சாப்பிட்டு விட்டு உணவருந்தி விட்டு அவர்கள் பயின்றால் தான் பயிற்சியை பெறக்கூடிய அந்த நினைவாற்றல் மற்றும் தெம்பாக அதை பயிற்சி பெற முடியும் என்பதற்காக இந்த காலை உணவு திட்டம் சுமார் 20,000 பள்ளிகளுக்கு வழங்கியுள்ளார். இப்படி கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒவ்வொரு மக்களுக்கும் தேவை அறிந்து பல திட்டங்களை வழங்கியுள்ள ஒப்பற்ற தலைவருடைய 4 ஆண்டு சாதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. இதோடு நமது நிலோபர் நிஷா அவர்கள் இளம் பேச்சாளர், சிறப்பாக பேசக்கூடியவர், பயிற்சி பெற்று வருகின்றார். அவருக்கு வழிவிட்டு மற்ற திட்டங்களை உங்களிடம் விளக்கி சொல்வார் என்று வேண்டி விரும்பி கேட்டு அனைத்து கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை